Welcome to Live in CA Funstar channel. இன்னைக்கு April 14th ஓட current affairs தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscriptionக்கு இப்போ 899 அப்படின்ற கூப்பன் கோடோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ த ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் அம்பேத்கர் ஜெயந்தி. அதனுடைய எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி ரிலேட்டடாக கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, இந்த டே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் நாட். ஸோ November 26, 1949 தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டேவை தான் வந்து கான்ஸ்டியூஷன் டே, நேஷ்னல் லா டே அப்படின்லாம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. செகண்ட், இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் த April 14. ஸோ அது கரெக்ட் தான். டு ஹானர் த டாக்டர் அம்பேத்கரோட டெத் ஆனிவர்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை, பர்த் ஆனிவர்சரி. ஹிஸ் டெத் ஆனிவர்சரி இஸ் இன் December 6, 1956. ஸோ அதுவும் வந்து ஒரு important day, and it marks his birth anniversary of the chief architect of Indian Constitution. So this is the answer. Remaining options என்ன இருக்குன்னா, மகாராஷ்டிராவில் மட்டும் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க, தப்பு. ஆல் ஆஃப் த இந்தியா. அண்ட் இட் இஸ் நாட் அப்சர்வ்ட் ஆஸ் அ பப்ளிக் ஹாலிடேன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை, இட் இஸ் அ பப்ளிக் ஹாலிடே இன் எனி ஹோல் இந்தியாவுக்கே வந்து இட் இஸ் அ பப்ளிக் ஹாலிடே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ அம்பேத்கர் ஜெயந்தி, யூ நோ வாட் all the things he did, and நம்மளுக்கு என்ன மாதிரியான தாக்கம் இன்னமும் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கரோட சென்ட்ரல் ரோல் இன் ஷேப்பிங் மாடர்ன் இந்தியாவை நம்ம இந்த அவரோட பர்த் ஆனிவர்சரி அப்போ அப்சர்வ் பண்ணுவோம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மூலியமாகவே நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணார். அண்ட் அவரோட அட்வொகேசி ஃபார் தலித் ரைட்ஸ் அண்ட் அது ரிலேட்டடாக கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணுறதுக்கு ஹீ மேட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஸோ அவேர்னஸ் கேம்பெயின், செமினார்ஸ் இதெல்லாமே நடக்கும். ஸோ அவரோட பர்த்டே இஸ் ஆன் April 14. ஸோ அதுதான் வந்து நம்ம April 14 அன்னைக்கு அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அவருக்கு வந்து பாரத ரத்னா அவர் இறந்ததுக்கப்புறம், பிகாஸ் ஹீ 1956 December 6 தான் இறந்து போனாரா. ஸோ அதுக்கப்புறம் 1990 தான் வந்து அவருக்கு பாரத் ரத்னா அவார்ட் போஸ்டுமஸாக அனௌன்ஸ் பண்ணாங்க. தென் சைத்தன்ய பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பில்கிரிம்ஸ் சைட்டாக வந்து அவர் இறந்து போனி அந்த ஒரு மசூதி ஒரு வாட் டு சே, அவர் இறந்து போன இடத்த வந்து சைத்தன்ய பூமின்னு சொல்லுவாங்க. அண்ட் தீக்ஷ பூமி என்னென்னா, புத்திசம் ரிலேட்டடாக அவர் நிறைய எம்பராஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஈவன் நவ் பீப்புள் வில் ஹாவ் அம்பேத்கர் அண்ட் புத்திசம் ரெண்டையுமே வந்து நான் எடுத்துக்கிறேன், பிகாஸ் ஐ வில் பி ரிலீஜியஸ் நியூட்ரல் அண்ட் ஈக்குவாலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் தே வில் ஃபாலோ தீஸ் டூ பர்சன்ஸ். ஸோ அது ரெண்டையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஹீ வாஸ் த ஒன் சேர்மன், இவரோட சேர்மன்ஷிப்பில் கீழே தான் டிராஃப்ட் பண்ணாங்க. ஸோ ஈவன் நேருக்கும் அம்பேத்கருக்கும் வந்து பிடிச்சிக்கலனாலும் அந்த டைமில் சின்ஸ் அம்பேத்கர்னால மட்டும்தான் அந்த கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ண சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு அப்போது த பொலிட்டிக்கல் இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருந்தது, இப்போ இருக்க மாதிரி இல்லை. ஸோ இதை வந்து இந்த அம்பேத்கர் ஜெயந்தியை April 14 அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1928 ஜனார்தன் சதாசிவ் ராணபிசே அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தார் 1928. 1928 வந்து வென் ஹி வாஸ் அலைவே இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்டிவிஸ்ட் ஜனார்தன் சதாசிவ் ராணபிசே அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து ஒரு டே அவரோட பர்த் ஆனிவர்சரியை அம்பேத்கர் ஜெயந்தின்னு அப்சர்வ் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சு புனேயில் ஹீ ஸ்டார்டட். அண்ட் அதுக்கப்புறத்துலேருந்து இந்த டேவை வந்து வி ஸ்டார்டட் observing. So he is the chairman of drafting committee of the Constituent Assembly of India. அதுக்கப்புறம் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1891. ஸோ 1956 இறந்தார். அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்த டேவை 2016, 17, 18 3 வருஷமும் கண்டினியூஸாக குளோபலியும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நிறையா கண்ட்ரீஸ்லேயுமே இந்த அம்பேத்கர் ஜெயந்தி இஸ் பீயிங் அப்சர்வ்ட். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் சகாசஸ் டிசீஸ் டே
அதோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிவென்ட், கண்ட்ரோல், கேர் எவ்ரி ஒன்ஸ் ரோல் இன் சகாசஸ் டிசீஸ். ஸோ இது என்னதுன்னா ஒரு பூச்சி கடித்ததுனால வர ஒரு டிசீஸ். ஸோ அது பேர் வந்து கிஸ்ஸிங் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வர சகாசஸ் டிசீஸ். ஸோ அதனுடைய தீம், இந்த வருஷத்தோட தீம் என்னென்னா ப்ரிவென்ட், கண்ட்ரோல், கேர் எவ்ரி ஒன்ஸ் ரோல் இன் சகாசஸ் டிசீஸ். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டுக்கு ஆக்சசபிள் வேணும், ஹெல்த் கேர் ஆக்சஸ் வேணும் ஃபார் த இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எஸ். ஸோ இந்த சகாசஸ்ன்றது வந்து ஒரு இன்செக்ட் கடிக்கிறதுனால வர ஒரு டிசீஸ் தான். பட் அது வந்து கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா லாங் டேர்மில் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், ஹார்ட் ரிலேட்டட் சீரியஸ் இஷ்யூஸ்லாம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் ப்ரிவலண்ட் இன் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ், பட் லாட்டின் அமெரிக்கா அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் தான் மோஸ்ட்லி இட் வில் பி தேர். ஸோ ட்ரைபசோமா க்ரூசி அப்படின்னு ஒரு பர்டிகுலர் something will be caused by that disease. ஸோ ஏன் சகாசஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா இதை கண்டுபிடிச்சது வந்து பிரேசிலியன் ஃபிசிஷியன். ஸோ அவர் 1909 இந்த கேரோலஸ் சாகஸ் அப்படின்றவர் தான் வந்து இதை டிஸ்கவர் பண்ணதுனால அவரோட பேரில் இந்த டிசீஸ்க்கு வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இந்த டிசீஸ்க்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கல. ஆனால் அது ஒரு பூச்சி தானே கிடைக்கிது, அதனால ஒரு ஆன்டி பேரசைட் ட்ரக் இது ரெண்டும் வந்து யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டிசீஸில் மட்டும்தான் இட் வில் பி யூஸ்ஃபுல். இன்னமும் அந்த டிசீஸ்க்குனே க்யூரேட் பண்ணப்பட்ட ட்ரீட்மெண்ட் எதுவுமே இதுவரையும் கண்டுபிடிக்கல. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, நோ வேக்சின் அவைலபிள், ஏர்லி ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். அதுவும் இந்த 2 டேப்லெட்ஸ் ஒரு ஆன்டிபெராசிட்டிக் ட்ரக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இந்த டிசீஸ் ஸ்டார்ட் ஆகும்னா ஃபீவர், ஃபெட்டிக், பாடி ஏக், ஹெட் ஏக் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து கவனிக்காமல் விட்டால் ஹார்ட் ஃபெயிலியர் இந்த மாதிரியான பெரிய டிசீசஸில் போய் முடிஞ்சிடும். லைக் ஹார்ட் வந்து என்லார்ஜ் ஆகிடும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து டெத்தே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் குளோபலாக 6 to 7 மில்லியன் பீப்புள் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. 10,000 to 12,000 டெத்ஸ் பெர் இயர் நடக்குது. ஸோ அந்தளவுக்கு இட் இஸ் வெரி சீரியஸ் அண்ட் இது ஒரு எண்டமிக் டிசீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ லாட்டின் அமெரிக்கா மாதிரியான பிளேசஸில் தான் இது ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக இருக்கும். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் சியாச்சன் டே. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஒன்று நடந்துச்சு. ஸோ அது சியாச்சன் டேன்னு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அந்த மிலிட்ரி ஆப்ரேஷனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ரேஷன் மேகதூத். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ திஸ் இஸ் நம்மளோட காஷ்மீர் இது எல்லாமே நம்மளோட இந்தியன் மேப்பில் வந்து நார்மலாக இந்தியா மேப் அப்படின்னு போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வரும். பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இது வந்து பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க, இது சைனா ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சியாச்சன் கிளேஷியர்ன்றது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது என்னது, பாகிஸ்தானையும் சைனாவையும் பிரித்து இந்தியா வந்து ஒரு இடம் வந்து வச்சுருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்தே இது எல்லாமே நம்மளோடது தான். பட் ஸ்லோவாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள பீப்புள் கிளைம்டு தேட் ஆஸ் இது ஆக்சுவலாக நம்மளே பாகிஸ்தான் இந்த இடம்னு சொல்லக்கூடாது. ஓகே, பாகிஸ்தானில் உள்ள பீப்புள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இதுவும் அவங்களோட இடம் அப்படின்னு கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி தெரிய வருது அப்படின்னா ஒரு கர்னலோட பேர் சொல்கிறாங்க. கர்னல் நரேந்திரகுமார், இவருக்கு வந்து நிக்நேம் வந்து புல் அப்படின்னு பேர். பிகாஸ் ஆஃப் அவரோட ட்ரைனிங் பீரியடில் அவரோட சீனியர் கூட அவர் பண்ண ஒரு ஃபைட்னால புல் மாதிரி அவர் ஃபைட் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த நிக்நேம் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜெர்மன் ட்ராவலர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மேப் காட்டுறாரு. ஸோ அப்போல்லாம் கையில் வரைஞ்சி வாட் டு சே ஒரு பேப்பரில் தானே மேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் அவர் வந்து கர்னல் குமாரை ஒரு மிஷனில் பார்க்குறாரு. ஸோ சும்மா அது பார்க்கும்போது நார்தர்ன் காஷ்மீரோட மேப்பை வந்து யூஎஸ் எப்படி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத காமிக்கும்போது இந்த பர்டிகுலர் சியாச்சன் கிளாஷியர் இஸ் வித் பாகிஸ்தான்ற மாதிரி மார்க் பண்ணி இருக்குது. ஸோ என்னது, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா, அந்த நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ப்ராப்ளம் வந்து. ஸோ அந்த ப்ராப்ளம் அந்த
வார் முடிஞ்சதுக்கப்புறம், இந்தோ பாகிஸ்தான் வார் முடிஞ்சதுக்கப்புறம் பாகிஸ்தான் இவ்வளோ தூரம் ஆக்குபை பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையுமே. ஸோ சீஸ்ஃபயர் கொண்டு வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் சைன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்து திஸ் இஸ் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் திஸ் பர்டிகுலர் பிளேஸ், இந்த இடத்துக்கு பேர் NJ9842 அப்படின்னு ஆக்சுவலாக அது லாங்கிடியூட் லேட்டிடியூட் அது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வரையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த யூஎஸோட மேப்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க ரிலீஸ் பண்ண மேப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து கேட்டகிராஃபிக்கலி இந்த லார்ஜ் சங்க் ஆஃப் பிளேஸ் சியாச்சின் கிளாஷியர் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தன்ற மாதிரி இருக்கிறதுனாலையும் இது பாகிஸ்தான் கண்ட்ரோல் கீழே இருக்கிறதுனால இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மெனி எக்ஸ்ப்ளோரர்ஸ் லைக் இந்த ஹிமாலயன் ரீஜியன்ஸில் அட்வென்ச்சருக்காக ஏறுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள எல்லாத்தையும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சியாச்சன்ற இதுக்கே வந்து பேர் வந்து லோக்கல் பால்டி லாங்குவேஜில் சியா அப்படின்னா ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் ரோசஸ் விச் க்ரோ பிசைட்ஸ் கிளேஷியர். ஸோ அந்த கிளேஷியர் இருக்கு இல்லையா, ரொம்ப ஐஸ் கட்டி, அதுக்கு பக்கத்தில் வளர்கிற வைல்ட் ரோசஸ் அப்படின்றது தான் சியா அப்படின்னு அர்த்தம். சென் அப்படின்னா நிறைய இருக்கிறது, ஆப்ஜெக்ட் ஃபவுண்ட் இன் அபண்டன்ஸ், அதிகமாக இருக்கிறது தான் சென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சியாச்சென் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய அபண்டண்ட்டாக வைல்ட் ரோசஸ் வந்து இந்த கிளாஷியரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த வைல்ட் ரோசஸ் விச் க்ரோ நியர் கிளாஷியர்ஸ் அது வந்து அபண்டண்ட்டாக இருக்குன்ற மீனிங்கில் தான் வச்சாங்க. ஸோ இந்த இது வந்து ஏன் முக்கியமாக சொல்லப்படுது இந்த சியாச்சன் கிளாஷியர் அப்படின்னா, நம்மளோட நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா, அதை தவிர்த்து இதுதான் தேர்ட் போல்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே இந்த இடத்துல அதிகமான நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அதிகமாக இருக்குது. ஆஃப்டர் நம்மளோட 2 போல் இருக்கு இல்லையா, நார்தர்ன் அண்ட் சதர்ன் போலுக்கு அப்புறம் இங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து செகண்ட் லாங்கஸ்ட் நான் போலார் கிளாஷியர் இன் த வேர்ல்ட். எது ஃபஸ்ட்டு அப்படின்னா தஜிகிஸ்தானில் ஒரு ஃபெச்சென்கோ கிளாஷியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் நான் போலார் கிளாஷியர், ஏன்னா போலார் ரீஜியனில் உள்ள கிளேஷியர்ஸ் ஆர் த லாங்கஸ்ட் ஆப்வியஸாக. ஸோ நான் போலார் கிளேஷியரில் செகண்ட் லாங்கஸ்ட் அப்படின்னா இதுதான் சியாச்சன் தான். ஸோ 75 கிலோமீட்டர் லாங்கில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் உடையது. அண்ட் இந்த இடமே வந்து ரொம்ப ஹைட் அதிகமாக உள்ள இடம். ஸோ இந்த வார்ஃபேர் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த இடத்துல வார் நடந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து ஹையஸ்ட் வார்ஃபேர் ரீஜியன் கூட இதுக்கு பேர் உண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். இந்த நரேந்திரகுமார் அந்த ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரரோட மேப்பை பார்த்ததுக்கப்புறம் தெரியுது யூஎஸ் வந்து அப்போல்லாம் வந்து யூஎஸ் நம்ம கூட தே ஆர் நாட் நம்ம கூட அந்தளவுக்கு இல்லை. அதனால தான் நம்ம ரஷ்யா கூட பார்ட்னர் பண்ண ஆரம்பித்தோம் கோல்டு வார் டைமில். அதுக்கப்புறம் நவ் தே ஆர் சம்வாட் ஓகே வித் அஸ். இன்னமுமே வந்து நம்மளை வந்து ஒரு டூலாக தான் பார்க்குறாங்க, சைனாவை பீட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக தான் பார்க்குறாங்க. தே ஆர் நாட் நெய்தர் ஃப்ரெண்ட் நார் எனிமி, அப்படி தான் அவங்க. ஸோ என்ன பண்ணுறாரு நரேந்திரகுமார், கர்னல் நரேந்திரகுமார் ஆர் கர்னல் நரேந்திர புல் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குமார் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட டைரெக்டாக போய் அந்த மேப்பை காட்டுறாரு. இவங்க வந்து பாகிஸ்தான் இதை ஆக்குபை பண்ணுற பிளானில் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் பிளான் பண்ணி இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் நம்ம ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தா May 1 வந்து இந்த இடத்த பாகிஸ்தான் ஆர்மி ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணுறதா பிளான். பட் இதை வந்து நம்ம ஏப்ரல் 13 1984 இந்த கர்னல் குமாரோட சேர்த்து மேகதூத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணி லெப்டினன்ட் ஜெனரல் கல்ரணி அப்படின்றவர் வந்து இதோட சேர்ந்து எல்லாரும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் அலாங் வித் நரேந்திரகுமார் எல்லாருமே போய் அவங்க May 1 தான் இங்கே கேப்சர் பண்ணுறதா ஐடியா பாகிஸ்தான் ஆர்மி. அது வந்து அவங்க இன்டெல் மூலியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ 1978 இதை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு 84 தான் வந்து இந்தியா மொத்தமாக நம்ம எடுத்துக்கிறாங்க வித் ஆல் த மிலிட்ரி பீப்புள் தேர். ஸோ 1933 பார்ன் ஆன ஒரு கர்னல் தான் வந்து இதை சும்மா ஒரு எக்ஸ்பெடிஷன் அப்போது கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் இது மொத்தமாகவே நம்மளே எடுத்துக்கிட்டோம். இது நம்ம எடுத்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் சண்டை போட்டாலும் இது இப்போது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ தட் இஸ் த திங்.
அதனால நம்ம அந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ டு மார்க் த 41st anniversary ஆஃப் திஸ் ஆப்ரேஷன் மேகதூத் நம்ம இந்த சியாச்சின் டேவை வந்து அப்சர்வ் பண்ணுறோம், விச் இஸ் ஆன் April 13. ஸோ வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் அண்ட் கோல்டஸ்ட் பேட்டில் ஃபீல்ட்னா இந்த சியாச்சின் கிளாஷியர் தான். 20,000 feet ஹைட்டு, கரக்கோரம் ரேஞ்சில் தான் இது இருக்குது. April 13, 1984 தான் இந்த ஆப்ரேஷன் மேகதூத் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து இதை ஆக்குபை பண்ணுறதா இருந்துச்சு. அதோடைய ப்ரீ அட்டெம்ப்டாக நம்மளே போய் இதை கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ இந்த NJ-9842 வந்து நம்மளோட பாகிஸ்தானையும் நம்மையும் பிரிக்கிறது. ஸோ இது ஏன் பாகிஸ்தானுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இது டைரெக்டாக சைனாக்குள்ளே அவங்கள கனெக்ட் பண்ணுது. பிகாஸ் இது வரையும் பார்த்தீங்கன்னா தே ஓன்ட் ஹேவ், பாகிஸ்தான் இதோடு முடிஞ்சிருது. ஸோ இங்கெல்லாம் வந்து தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து இது வரையும் தான் அவங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குது. ஸோ இந்த இடம் மட்டும், இந்த சியாச்சின் கிளேஷியர் கிடச்சிருச்சுன்னா டைரெக்டாக சைனாக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ சைனாவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சில டைம் அப்படின்னு சில கான்ட்ரவர்ஷியல் திங்ஸும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். நம்மளுக்கு ஆப்ரேஷன் மேகதூத் ஓட 41st anniversary 2025 அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தோட 45 years ஆகுது, 41 years ஆகுது. அண்ட் அந்த பாசஸ் என்னென்ன பாசஸ் இருக்குன்னா, சிலா அண்ட் பிலாஃபோல்லா 2 பாசஸ் இருக்குது. அண்ட் மேஜர் மிலிட்ரி லீடர்ஸ் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன் மேகதூத் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக அந்த கர்னல் குமார் பேர் கொடுக்கல, பட் நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ டைட் இன் 2020. ஸோ அப்போ வந்து இந்த நியூஸ் வாஸ் தேர். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அவரை பற்றின டீட்டெயில்டு ஆர்டிக்கல்லாம் வந்திருந்தது. ஸோ ஹீ வாஸ் த ஒன் ஹூ ஃபவுண்ட் இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து ஆக்குபை பண்ண போகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சதே அவர் தான். ஸோ அவரை மட்டும் அப்போ கண்டுபிடிக்கல, அண்ட் அதை அவங்க என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கலன்னா கண்டிப்பாக அது இப்போது நம்ம கையில் இருந்திருக்காது. ஸோ we have to remember him also. நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட் போர்டு வந்து ஐசிசி என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆப்கானோட விமென் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆப்வியஸாக ஆப்கானிஸ்தானில் தாலிபானோட ரூல் வந்ததுக்கப்புறம் 2021 வந்ததுக்கப்புறம் மென் அண்ட் விமென்ஸ் கிரிக்கெட் டீம்ஸ் வந்து ஒழுங்காக அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நிறைய அதில் கூட ஆப்கானிஸ்தான் மென்ஸ் பிளேயரில் கூட ஒரு பாப்புலர் பிளேயர் ஹூ பிளேஸ் இன் IPL, நம்மளுக்கு ஃபேனாக கூட நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆப்கான் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒழுங்கான பேக்ரவுண்ட் இல்லை, பிகாஸ் அங்கே ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லை. ஸோ இப்போ ஆப்கானில் விமென் கிரிக்கெட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஐசிசி வந்து இன்னும் சில கிரிக்கெட் கிளப்ஸோடு சேர்ந்து அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் செஷன்ஸ், காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஃபண்டு, இந்த மாதிரி அண்ட் அவங்களோட ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணுறது, அவங்களோட சேலரி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தனி இனிஷியேட்டிவாக சப்போர்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சில கிரிக்கெட் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரிக்கெட் போர்டு எது விச் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கிடையாது. இதை தவிர்த்து நம்ம BCCI, ECB, கிரிக்கெட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட், இவங்க எல்லாருமே தான் இதுக்கு ஒத்துருந்துருக்கோம். ஸோ ECB இங்கிலாண்டோடது, இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்கானிஸ்தானோட விமென் டீம். ஸோ என்ன தான் நாங்கள் விமென்ஸ் டீமுக்கு தனியாக சப்போர்ட் பண்ணாலும் மொத்தமாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு வந்து ஒரு ஃபண்டு ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா ICC. ஸோ அதை வந்து நாங்கள் தராமலாம் விட்டுற மாட்டோம், பிகாஸ் அவங்களுக்கு தனியாக கொடுக்குறோம். பிகாஸ் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கொடுக்குறதுலையே விமன் அண்ட் மென்னுக்கு சேர்த்து தான் கொடுக்குறாங்க. விமனுக்கு தனியாக நீங்களே பார்த்துக்கிறதுனால ACB கொடுக்காம போயிடுவீங்களான்னு சம் இஷ்யூஸ் போயிருக்கும் போல். ஸோ அப்படிலாம் இல்லை, பட் விமென் பார்ட்டிசிபேஷன் வேணும். அண்ட் ரீசெண்டாக ஜான்வரியில் கூட அவங்க ஒரு டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக இது பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோச்சிங், ட்ரைனிங், மென்டர்ஷிப் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. விமென்ஸ் கிரிக்கெட் கமிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேனல் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். விமென்ஸ் கிரிக்கெட் கமிட்டி அண்ட் மென்ஸ் கமிட்டியில் வந்து ஏற்கனவே இருந்தவங்கள தான் ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விமெனில் கமிட்டியில் கேத்ரின் கேம்பல் தான் ரீஅப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அண்ட் மென்ஸ்லேயுமே சௌரவ் கங்குலி தான் ரீஅப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடிஷ்னலாக சில பேரை ஆட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நேம்ஸ் இருக்குது. அண்ட் அலாங் வித் BCCI, ECB, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட், ICCயோட இனிஷியேட்டிவ் தான் இந்த டிஸ்பிளேஸ்டு ஆப்கன் விமன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சிருக்காங்க ஃபார் ட்ரைனிங், கோச்சிங் அண்ட் மென்டர்ஷிப். ஸோ தட்ஸ் இட்.
நெக்ஸ்ட் வந்து பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் 2025. இதில் செகண்ட் வின் யார் ஃபார்முலா 1 சீசனில் செகண்ட் டைம் வின் பண்ணியிருக்காது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஸோ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், ஹீ ஒன் அனதர் கிராண்ட் பிரிக்ஸ் டூ. ஸோ இது என்னென்ன இங்கே இருக்குது, ஆஸ்திரேலியன் ஃபார்முலா 1 டிரைவர். ஸோ செகண்ட் வின் இன் 2025 பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸை ஹீ ஒன், அதனுடைய பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டை. ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்சோ செகண்ட் வந்து யாருன்னா ஜார்ஜ் ரசல் மெர்சிடஸ்லேருந்து, லாண்டோ நோரிஸ் மேக்லக்கன் அப்படின்றதுலேருந்து. ஸோ இருந்தாலும் இந்த மொத்த ஸ்டாண்டிங் பாயிண்டில் மேக்லக்கன் தான் 151 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க, ஃபாலோட் பை மெர்சிடஸ். இந்த செகண்ட் வின் ஆஃப் தி சீசன் அண்ட் 50th ஃபார்முலா 1 ரேஸ் வின் ஃபார் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. 2025 ஆர்ச்சரி வேர்ல்ட் கப் அப்படின்னு ஸ்டேஜ் 1 வந்து முடிஞ்சிருக்குப்போ. ஆக்சுவலாக ஏன் ஸ்டேஜ் 1ன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 2025 ஆர்ச்சரி வேர்ல்ட் கப் வந்து 8th ஏப்ரலில் ஆரம்பித்து 19th அக்டோபர் வரையும் இருக்குது. ஸோ எப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஏப்ரல் மந்த் வந்து யூஎஸில் நடக்கும், மேல சைனாவில் நடக்கும், தென் ஜூனில் வந்து துருக்கி, தென் வெயிட் மினிட் ஜூலையில் வந்து ஸ்பெயின் அண்ட் அக்டோபரில் சைனா திரும்ப. ஸோ அந்த அக்டோபரில் சைனாவில் நடக்குது இல்லையா, தட் வில் பி த ஃபைனல் ஒன். ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வில் பி ஹோஸ்டட் பை சைனாவில் நான்ஜிங் அப்படின்ற இடத்துல இட் வில் பி ஹெல்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இந்தியா யாரை டிஃபீட் பண்ணி அந்த மென்ஸ் ரிகர்வ் டீம் ஈவெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சைனாவை தான். ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய மெடல் டேபிள் மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது மெக்சிகோ வித் 6 மெடல்ஸ். ஸோ நான் எழுதிடுறேன், மெக்சிகோ 6 மெடல்ஸ் இருக்குது மொத்தம். அவங்க இதில் வந்து 3 கோல்டு, 2 சில்வர், 1 பிரான்ஸ். செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது சைனா வித் 3 மெடல்ஸ், 2 கோல்டு, 0 சில்வர், 1 பிரான்ஸு. தேர்ட் வந்து யூஎஸ் வந்து மொத்தமாக 4 மெடல்ஸ், அதில் 1 கோல்டு, 2 சில்வர், 1 பிரான்ஸ். அப்புறம் நம்ம தான் இருக்கோம் இந்தியா. நம்ம என்ன மொத்தம் எவ்வளோ மெடல்ஸ்னால் 4. அது நம்ம ஏன் 4th பொசிஷனில் இருக்கோன்னு உங்களுக்கு இதிலே தெரியும். 1 கோல்டு, 1 சில்வர், 2 பிரான்ஸ். இந்த 2 சில்வர் எடுத்ததுனால யூஎஸ் வந்து 3rd பொசிஷன், நம்ம வந்து 4th பொசிஷன். பட் இன்னும் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ லெட்ஸ் சி என்ன மாதிரியான மொத்தம் இது இருக்குன்னு. இதில் மொத்தமாக இந்த ஆர்ச்சரி வேர்ல்ட் கப்பில் 12 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, 12 கண்ட்ரீஸ்லேருந்து. மெக்சிகோ, சைனா, யூஎஸ், இந்தியா 4 கண்ட்ரீஸ் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜெர்மனி, டென்மார்க், கிரேட் பிரிட்டன். ஆக்சுவலாக டென்மார்க் அண்ட் கிரேட் பிரிட்டன் வந்து 6th பொசிஷனில் இருக்குது. இட்டலி, சைனீஸ் தைப்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைவானை வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க, சைனீஸ் தைப்பேன்னு சொல்லிட்டு. தென் ஸ்பெயின், துருக்கி அண்ட் ஸ்லோவேனியா. ஸோ 12 கண்ட்ரீஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம யாரெல்லாம் வின் பண்ணோம் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இது மென்ஸ் டைட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து மென்ஸ் இண்டிவிஜுவலில் வந்து 3rd பொசிஷன் இவர் இருக்கார் இல்லையா, தீரஜ் பொம்மரா தேவரா. அவர் வந்து மென்ஸ் இண்டிவிஜுவலில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. தென் தீரஜ் பொம்மராவராவோட சேர்த்து அட்டனு தாஸ் அண்ட் தருண்தீப் ராய், இவங்க 3 பேரும் சேர்ந்து மென்ஸ் டீம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இந்த பர்சன் மட்டும் கோல்டு இன் இண்டிவிஜுவல் கேட்டகரி, இவங்க 3 பேரும் சேர்ந்து சில்வர் இன் மென்ஸ் டீமில். அண்ட் அடுத்து விமென் இருக்குது. விமெனில் பார்க்கும்போது விமெனில் மோஸ்ட்லி யாருமே வாங்கலை. விமென் இண்டிவிஜுவல், விமென் டீம் அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை. தென் இதுலேயே வந்து ஆர்ச்சரியிலேயே காம்பவுண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்னதுன்னா, நார்மல் அவங்க யூஸ் பண்ணுற ஆர்ச்சரி அந்த பவ் ஆரோ இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சம் மெக்கானிக்கல் புள்ளி இருக்கும் போல். ஸோ அந்த காம்பவுண்ட் இதில் மென் இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது, அதுலேயும் விமென் இண்டிவிஜுவல், மென் மிக்ஸ்டு அந்த மாதிரி இருக்குது. மென் டீம், மிக்ஸ்டு டீம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து நம்ம இருந்தோம், மெடல் வாங்கியிருந்தோம். இதில் மென்ஸ் டீமில் வந்து இங்கே நேம் இருக்கா? நோ, நேம் இல்லை. ஓகே, லெட் மீ ரைட் த நேம். ஓஜஸ் பிரவீன் டியோடேல்
அப்புறம் அபிஷேக் வர்மா, தென் ரிஷப் யாதவ். ஸோ இந்த ரிஷப் யாதவோட கோச் தான் இந்த அபிஷேக் வர்மா. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் மென்ஸ் டீம் காம்பவுண்டில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்னா. அதுக்கப்புறம் இவங்க லைக் மிக்சடு டீம்னு ஒன்று இருக்குது, லைக் விமன் அண்ட் மென் 2 பேரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி. அதில் ஜோதி சுரேகா வேணாம் அப்படின்றவங்களும் இந்த ரிஷப் யாதவ் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் சேர்ந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த மெடல்ஸ். அதனால தான் நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 மெடல்ஸ் வந்து இருக்கிறதா இருக்கும். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். விராட் கோலி அவரோட 100th T20 ஹாஃப் செஞ்சுரியை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிர்த்தாப்பில் விளையாடும்போது ஹீ அச்சீவ்ட் தட் ஃபீச்சர். ஸோ நிறையா ஹீஸ் டூயிங் சம் ஹையஸ்ட் திங்ஸ் இன் திஸ் IPL. ஸோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒரு வேளை கேட்டாங்கன்னா it will be useful. ஸோ இதை யார் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னா டேவிட் வார்னர். ஸோ 66 50+ IPL ஹிஸ்ட்ரியில் ஹீ ஒன். ஸோ அதை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு விராட் கோலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் தேட் மேட்ச் விராட் கோலி மொத்தமாக 240 runs in 6 matches வந்து எடுத்துருந்துருக்காரு. அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 142 இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோலி கிளைம்டு 5th in the orange cap ranking, பட் ஹீ இஸ் நாட் த ஆரஞ்ச் கேப் ஹோல்டர். ஸோ கடைசியாக நம்மளுக்கே தெரியும் யார் அந்த ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. தென் மான்டோ கார்லோ மாஸ்டர்ஸ் டைட்டிலில் கேர்லோஸ் அல்கரஸ் யாரை டிஃபீட் பண்ணி இந்த ஒரு டைட்டிலை வின் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க. லாரென்சோ முசெட்டி அப்படின்றவரை டிஃபீட் பண்ணி இந்த மான்டோ கார்லோ மாஸ்டர்ஸை வின் பண்ணியிருக்காரு கார்லஸ் அல்கரஸ். ஏன் ரோலெக்ஸ் தான் அதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதனால அவங்களோட பேர் இருக்குது. இந்த 2025 எடிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து 118th எடிஷன் ஆஃப் மான்டே கார்லோ மாஸ்டர்ஸ். இதை ரோலெக்ஸ் வந்து 16th டைமாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 நம்பர்ஸும் இம்பார்ட்டண்ட். அண்ட் இது வந்து ஏடிபியோட மாஸ்டர்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, டென்னிஸ் டோர்னமெண்ட்லேயே வந்து அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ATP மாஸ்டர்ஸ் 1000ஓட ஒன் ஆஃப் த ஈவெண்ட் இது. அண்ட் 2025 ATP டூரோட ஒன் ஆஃப் த டூர் இது. ஸோ இதில் வின் பண்ணால் 6,128,940 euros வந்து ப்ரைஸாக கொடுப்பாங்களாம். அண்ட் இது வந்து ஒரு கிளப் பேஸ்ட் மேட்ச் தான், கிளே சர்ஃபேஸில் நடக்கிறது. ஸோ அந்த மான்டே கார்லோ கண்ட்ரி கிளப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சாம்பியன்ஸ் வின் பண்ணது கேர்லஸ் அல்கரஸ். அண்ட் ஆல்சோ இதுலேயே டபுள்ஸ் இருக்குது. அதில் வந்து ரோமெயின் ஆர்னியோடோ அப்படின்றவரும் மேனுவேல் குவானாட் ஸோ அப்படின்னு 2 பேரும் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கேர்லோஸ் அல்கரஸ் இருக்கார் இல்லையா, அவரோட 18th கேரியர் டைட்டில் இது ஓவரால் ATP 1000s டைட்டிலில். அண்ட் இது கிளேயில் 3rd ATP டைட்டில் ஃபார் மேட்ரிட் 2002 to 2023 இந்த 2 இதுலேயும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 3rd டைட்டில் 2025 மான்டே கார்லோ அதை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நவ் ஹிஸ் ரேங்க் கேர்லோஸ் அல்கரஸோட ரேங்க் எவ்வளோன்னா வேர்ல்டு நம்பர் 2. ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் ISSF வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. அதில் இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 2nd. ISSF வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர்ல்ட் கப் நடக்குது. அது வந்து இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் அவங்க தான் வந்து கவர்ன் பண்ணுறாங்க. அதில் இந்தியாவோட ரேங்கிங் வந்து 2nd. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ISSF வேர்ல்ட் கப் எங்கே இன்டர்நேஷ்னலாக நடக்குது, லிமா பெரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுவுமே வந்து ஹோஸ்டிங் நேஷன்ஸ் வந்து 7 நேஷன்ஸ் இருக்குது. ப்ரூனோ ஏரிஸ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் லீமா, இந்த இது இருக்குல்ல பெருவில் நிக்கோசியா அப்படின்னு ஒரு இடம், முனிச், லோனாட்டோ, நிக்போ இது வந்து சைனாவில், தென் டோஹா கத்தர். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலையுமே நடக்குது. ஸோ அந்த கேலண்டர் வந்து ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து டிசம்பர் வரையும் போகுது. லைக் ரைஃபிள், பிஸ்டன், ஷார்ட் கன்னு சொல்லி தனித்தனியாக ஒரு கண்ட்ரிலையும் ஒரு லொக்கேஷனில் அந்த வென்யூ எல்லாமே வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரலில் மட்டுமே 2 ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. மேல ஒரு ஈவெண்ட், ஜூனில் 1, ஜூலையில் 1, செப்டம்பரில் 1, ஃபைனல் வந்து டிசம்பரில் நடக்கும். ஸோ இப்போ ரைஃபிள் ஈவெண்ட்டில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோல்டு மெடல் ரைஃபிள் ஈவெண்ட்டில் வந்து ருத்ரக்ஷ பட்டேல், வெயிட் மினிட் இங்கே பேர் இருந்துச்சு, ருத்ரக்ஷ் பட்டேல் அப்படின்றவங்க வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மென் இண்டிவிஜுவலில் கோல்டு மெடல். ஸோ அது வந்து ப்ரூனோ ஏரிஸில் நடக்கும்போது வின் பண்ணியிருப்பாங்க. தென் 50 மீட்டர் ஏர் ரைஃபிளில் வந்து செயின், அவங்களோட பேர் இங்கே இல்லை, செயின் சிங் அப்படின்றவர் வந்து செயின் சிங்
அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஒன் bronze medal. ஸோ bronze medal in 50 மீட்டர் ரைஃபிள், அந்த இதில் வந்து bronze medal. அண்ட் 10 மீட்டர் ஏர் ரைஃபிளெல்லாம் வந்து நம்ம யாரும் வின் பண்ணலை. அண்ட் 50 மீட்டர் ஏர் ரைஃபிளில் ஷிஃப்ட் கவுர் சமாரா அப்படின்னு ஹீ ஒன் த கோல்டு மெடல். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக விமென்ஸ் டீம். ஆக்சுவலாக ஷீ இஸ் அ விமென். ஷிஃப்ட் கவுர் சமாரான்றது விமென். ஓகே. தென் மிக்சடு டீமில் வந்து ஆர்யா போஷ் அவங்களும் இந்த ருத்ராக்ஷ பட்டேல் அவங்க 2 பேரும் சேர்ந்து சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிஸ்டல் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த பிஸ்டல் ஈவெண்ட்டில் நம்ம ப்ரூனோ ஏரிஸில் நடக்கும்போது எந்த ஒரு மெடலும் யாருமே வாங்கலை. பட் லீமாவில் நடக்கும்போது சௌரப் சௌத்ரி, அவங்களோட பேரும் இங்கே இல்லை, சௌரப் சௌத்ரின்னு சொல்லிட்டு ஹீ ஒன் bronze medal. அண்ட் 24 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டலில் விஜய வீர் சிந்து அப்படின்றவங்க வந்து கோல்டு மெடல். 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் சுருச்சி சிங் அப்படின்றவங்க ப்ரூனோ ஏரிஸில் வாங்கும்போது கோல்டு மெடலும், அவங்களே லீமாவில் நடக்கும்போது அதே கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. அந்த லீமாவில் நடக்கும்போது மனு பக்கர் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷூட்டிங்னு பார்த்தோன்னே அவங்க பேர் இல்லையேன்னு எனக்கும் தோணுச்சு. பட் எவென்ச்சுவலி ஷி ஒன் சில்வர் மெடல் இன் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட். அதுவுமே வந்து லீமாவில் நடக்கும்போது ஷி ஒன். அதுக்கப்புறம் 25 மீட்டர் ஏர் பிஸ்டனில் வந்து ஈஷா சிங் அவங்களும் வந்து சில்வர் மெடல் வாங்கியிருப்பாங்க. தென் 10 மீட்டர் ஏர் பிஸ்டன்லேயே வந்து மிக்சடு டீமில் இந்திரா சுரிச் சிங், ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்திரா சுரிச் சிங் அண்ட் சௌரப் சௌத்ரி இவங்க 2 பேருமே வந்து bronze மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க bronze மெடல் வந்து ப்ரூனோ ஏரிஸில் விளையாடும்போது வின் பண்ணியிருப்பாங்க. தென் லீமாவில் விளையாடும்போது கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்தம் 8 மெடல்ஸ். அதனால் 4 கோல்டு 2 சில்வர் 2 bronze மெடலோட நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்கோம். ஸோ தேட்ஸ் இட். யா, செகண்ட் பொசிஷனில் தானே இருக்கோம். யா, அப்போ யார் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து சைனா வித் 16 மெடல்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. 6 கோல்டு 4 சில்வர் 6 bronze. இப்போ நம்மக்கிட்ட வந்து இது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் இதில் வந்து நான் அப்டேட்டட் இது சொல்கிறேன் போல். வெயிட், நம்மக்கிட்ட வந்து 12 மெடல்ஸ் இருக்குது. ஸோ 12 மெடல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. 6 கோல்டு 3 சில்வர் 3 bronze இருக்குது. ஸோ இங்கே கம்மியாக, அதனால தான் சில நேம்ஸ் இங்கே இல்லை போல். ஓகே. தேர்ட் பொசிஷன் வந்து யூஎஸ், 4th ஹங்கேரி, 5th வந்து ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த இதில் வந்து 17 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கண்ட்ரீஸ் லைக் பிரேசில், ஜெர்மனி, சவுத் கொரியா, பிகாஸ் சவுத் கொரியாலாம் நிறைய ஷூட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அர்ஜென்டினா, ஸ்விட்சர்லாந்து, கசகஸ்தான், அதுக்கப்புறம் நார்வே, இட்டலி, குவாட்டமலா, செக் ரிப்பப்ளிக், சைனீஸ் டைப்பே தனி கண்ட்ரியாக தான் வராங்க இங்கே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் நியூட்ரல் அத்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு வார்ஃபேரில் இருக்கிற கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாரையும் ரஷ்யா, பெலாருசியன் கண்ட்ரீஸ் அந்த கண்ட்ரியில் இருக்க அத்லெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ்டு நியூட்ரல் அத்லெட் இல்லைனா இண்டிவிஜுவல் நியூட்ரல் அத்லெட் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 16 கண்ட்ரீஸ் அண்ட் 17th ஒன் வந்து யாருன்னா இந்த வார்ஃபேரில் உள்ள கண்ட்ரி அத்லெட்ஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு பேரில் வச்சுருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்து குமுதினி லக்கியா அப்படின்றவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ கதக் டான்ஸர். ஸோ பரதநாட்டியம் இல்லை, ஸோ ஆப்ஷன் 1 இல்லை. கலாக்ஷேத்ரா இல்லை, கடம் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத், குஜராத்தில் தான் அவங்க ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ this is also wrong. She redefined Kathak by introducing abstraction and ensemble choreography. இதுதான் கரெக்டு. அண்ட் she received a Padma Vibhushan in 2024. ஸோ இதுவும் கிடையாது. அண்ட் she strictly adhered to traditional Kathak narrative கிடையாது, பிகாஸ் she introduced புது விஷயங்கள் எல்லாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ she passed away at April 13, அகமதாபாத், குஜராத்தில் தான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டான்சர்ஸை இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் மூலிமா ஷீ டிட் மோர். ஸோ கத்தக்கில் ஷீ வாஸ் வெல் வர்ஸ்ட். ஸோ பத்மா அவார்ட்ஸ் 2 இதுவுமே வாங்கியிருக்காங்க, லைக் பத்மஸ்ரீ அண்ட் பத்மஸ்ரீ 1987, பத்மபூஷன் வந்து 2010, பத்ம விபூஷன் 2024 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் ஷீ வாஸ் ட்ரெயின்ட் இன் சுந்தர் பிரசாத் அண்ட் சம் ஃபேமஸ் கதக் டான்சர்ஸ் இருப்பாங்க போல், அவங்கக்கிட்டலாம் இவங்க ட்ரைனிங் வாங்கியிருக்காங்கன்னு. கடம்ப சென்டர் ஃபார் டான்ஸ் இன் அகமதாபாத், குஜராத்தில் ஷீ ஃபவுண்டட். அண்ட் யா, தட்ஸ் இட்.
நெக்ஸ்ட் வந்து மரியோ வர்கஸ் லெசோ அப்படின்றவர். ஸோ ஹீ இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர். பெருவை சேர்ந்தவர். அண்ட் ஹீ ரீசெண்ட்லி 2023 ஒரு வாட் டு சே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று லான்ச் பண்ணிவிட்டு ஹீ ரன் ஃபார் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷனில் கூட பிரசிடென்ட் எலெக்ஷன் கூட ரன் ஆனார். அண்ட் ஹிஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் சன் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் நாவலிஸ்ட். ஸோ அவர் இறந்து போயிருக்காரு. அவரோட பர்த் பிளேஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் பெரு. அண்ட் லாட்டின் அமெரிக்காவில் நிறைய வேர்ல்டு லிட்ரேச்சரை கொண்டு போய் சேர்த்தது. அண்ட் 1980s சம் அந்த லிட்ரேச்சர் பூம் வந்துச்சு, எல் ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாட்டின் அமெரிக்கா பூம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போது வந்து இவரோட லிட்ரேச்சர் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டதுனால 2010 நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வந்து இவர் கொடுத்தாங்க ஃபார் ஹிஸ் கேட்டகிராஃபி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ஹிஸ் trenchant image of the individual's resilience and revolt and defeat அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பென் இன்டர்நேஷ்னல் எல்லாம் ஹிஸ் ஒர்க்ஸ் வேர் ரெகக்னைஸ்ட். அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் டைம்ஸ் ஆஃப் அ ஹீரோ அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய அவார்ட்ஸ் லைக் ஃப்ரெஞ்ச் அகாடமியோட மெம்பரெல்லாம் இருந்திருக்காரு, நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காருன்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவரோட ஃபேமஸ் ஒர்க் வந்து த டைம் ஆஃப் ஹீரோ, த கிரேட் ஹவுஸ், த ஃபீஸ்ட் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாதாச்சு தென் நம்மளுக்கு எப்படி ஆவின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆவின் என்னது? தமிழ்நாடு மில்க் ஃபெட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ப்ராடக்ட் தான் ஆவின். அந்த மாதிரி பஞ்சாபில் மில்க் ஃபெட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு வந்து இப்போ ஆவின் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி வெர்கா அப்படின்னு ஒன்று அவங்க ஒரு ப்ராடக்ட் எல்லாம் லான்ச் பண்ணுறதுக்காக வெர்கான்னு பேர் வச்சு லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ஆவினில் வந்து ஆவில் பால் இருக்குது, பன்னீர்லாம் இருக்குது, பட்டர் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. அவங்களோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேரில் ரிலீஸ் பண்ணணும்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட மில்க்கு அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக ஆவின் அப்படின்னு ஷார்ட்டாக ஒரு பேர் வைக்கிற மாதிரி இந்த பஞ்சாபோட மில்க் ஃபெடரேஷன் வெர்கா அப்படின்ற நேமில் புதுசாக ஒன்று ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. மில்க்கு, ஃப்ளேவர்ட் லஸ்ஸி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு மேஸ்கட் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி அமுலில் வந்து அமுல் கேர்ள் இருக்காங்க, அவங்களோட பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அமுல் கேர்ளோட பிக்சருமே இருக்கும். அந்த மாதிரி இந்த வெர்காலையும் அவங்க ஒரு மேஸ்கட் யூஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு மேஸ்கட் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மேஸ்கட்டோட நேம் வந்து வீரா. ஸோ இந்த வீரான்ற நேம் பார்த்தோன்னே எத்தனை மேஸ்கட்டுக்கு தான் அந்த வீரான்ற பேர் வைப்பீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக 2002 ஆரம்பித்து ரீசெண்டாக 2023 வரையும் இந்த வீரான்ற நேமில் நிறைய மேஸ்கட்ஸ் இருக்குது. ஸோ பட் அதெல்லாம் வந்து அனிமல் ஃபேஸ்டு, இது வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ்டு மேஸ்கட் வீரான்றது. ஸோ அப்படி என்னென்னா 2002 வந்து இந்தியன் நேஷ்னல் கேம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆன் கோல் புல் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக அதுக்கு மேஸ்கட் வச்சாங்க. ஸோ அதோட பேரும் வீரா தான். தென் 2021 வந்து கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்து பெங்களூரில் நடந்துச்சு. ஸோ அப்போயுமே வந்து இதே பேர் வீரா தான் வச்சாங்க. பட் அவங்க வந்து வைக்கும்போது எலிஃபெண்ட் தான் வச்சாங்க. அண்ட் 2023 டைகரோ சீட்டாவோ அந்த ஒரு இமேஜில் விமென் வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அப்போயும் வந்து இதே மாதிரி ஒரு டைகரோ சீட்டாவோ அந்த இமேஜில் வீரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஸ்கெட்க்கு நேம் வச்சாங்க. பட் அது தவிர்த்து இப்போ வீரா அப்படின்னா நீங்கள் வெர்கா ஆர் பஞ்சாபோட மில்க் ஃபெடரேஷனோட ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். நிறைய 135 crore டெய்லி கெப்பாசிட்டி பில்டிங் ப்ராஜெக்ட்லாம் அம்ரிஸ்டரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க பஞ்சாப் மில்க் ஃபெடரேஷன். ஸோ அதுக்காக தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஏன் வீரான்னு இந்த மேஸ்கட்டுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா பஞ்சாபியில் இந்த வீராக்கு பிரதர்னு அர்த்தமா. பட் தமிழில் நம்மளுக்கு என்ன அர்த்தம்? வீரானா வீரம்னு அர்த்தம். ஸோ சி த டிஃப்ரென்ஸ். அண்ட் பஞ்சாப் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸோட ஃபெடரேஷன் தான் இந்த மில்க் ஃபெட். அவங்க வச்சுருக்கிற அவங்களோட டெய்லி பிராண்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த மில்க் பன்னீர் எல்லாத்தையுமே வந்து இந்த பேரில் வெர்கான்ற பேரில் தான் வைக்க போகிறாங்க. பட் அமுலுக்கு எப்படி அமுல் கேர்ள் தான் ஒரு ஐகானிக் பிராண்ட் ஃபீச்சர் மாதிரி இருக்கிறதுனால இந்த வீரா அப்படின்ற ஒரு மேஸ்கட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் மக்காவோ இன்டர்நேஷ்னல் காமெடி ஃபெஸ்டிவல் 2025 இதில் அமீர் கானுக்கு மாஸ்டர் ஹியூமர் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ரீசெண்டாக இவங்க தான் அவங்களோட ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா. ஸோ தீஸ் டூ ஆர் ஆல்சோ சைனாவில் உள்ள மோஸ்ட் காமெடி பீப்புள் போல். ஸோ இவரோட அமீர் கானோட இந்த 3 Idiots மாதிரியான மூவிஸ் எல்லாமே வந்து அங்கே சைனாவில் ரொம்ப பாப்புலர் போல். ஸோ அதனுடைய மொத்த டேர்ன் ஓவர்லாம் கொடுத்துருந்தாங்க. வெயிட் அ மினிட்,
எங்கேயோ கொடுத்துருந்தாங்க. அந்த 2 மாலி அண்ட் ஷெங்டெங் இவங்களும் வந்து காமெடி ரோல் நிறையா பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அவங்களுக்கும் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் லைக் தங்கல் 1000 crore வந்து சைனாவில் பாக்ஸ் ஆஃபீஸ். அண்ட் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படின்றதும் வந்து 109 million வந்து சைனாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா கலெக்ட் பண்ணதுனால ஹீஸ் லைக் ரஜினிகாந்த் வந்து முன்னாடி ஃபேமஸ். ஸோ இப்போ இவர் வந்து ஃபேமஸ் போல். அண்ட் இது 3 Idiots இவரோட பேரை வந்து அங்கிள் மீ. ஆக்சுவலாக அதில் மீன்றது வந்து என்னென்னா அவரோட பேர் போல் சைனீஸ் ட்ரான்ஸ்லேஷனில். ஸோ அங்கிள் மீ அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப நிக்நேம்லாம் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த 3 Idiots ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும் போல் அங்கே. ஸோ அதனால் இவருக்கு இந்த மாஸ்டர் ஹியூமர் அவார்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. மக்காவோ இன்டர்நேஷ்னல் காமெடி ஃபெஸ்டிவல் 9th Aprilலேருந்து 13th April வரையும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தட்ஸ் இட். தென் வீர் சொல் தலித் லிட்ரரி அவார்ட். ஸோ வீர் சொல்னு வரும்போதே தெரிஞ்சுருக்கோம் இது தமிழ் அவார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலித் பீப்புளுக்காக லிட்ரஸி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் இந்த அவார்ட். ஸோ லிட்ரேச்சர் அண்ட் சோஷியல் எம்பவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பி சிவகாமி அப்படின்ற ஒரு IAS ஆஃபீஸர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹர் கான்ட்ரிபியூஷன் டு தலித் லிட்ரேச்சர் அண்ட் சோஷியல் கமெண்ட்ரி அதை ரெகக்னைஸ் பண்ணி இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. தலித்தோட இன்டலெக்சுவல் ப்ரெசன்ஸ் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் லிட்ரஸியை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அவங்க. ஸோ ஒரு IAS ஆஃபீஸராக இருந்தாலும் தன்னோட ஐடென்டிட்டி தலித் தான் அப்படின்னு சொல்லியும் அந்த தலித் பீப்புளை எம்பவர் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணதுனால இந்த அவார்டு கொடுத்துருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டை வந்து கொடுத்ததுமே வந்து ஃபில்ம் மேக்கர் பா ரஞ்சித்தோட சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஹி ஆல்சோ அக்னாலஜ்டு அவங்களோட சிவகாமி மேமோட ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் அ ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர், ஆல்சோ அன் ஆத்தர் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டும் கூட. நிறைய லிட்ரரி ஒர்க் வந்து போல்டாக பண்ணியிருக்காங்க, லைக் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் அண்ட் ஜெண்டர் ஜஸ்டிஸ் ரிலேட்டடாக. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவும் இட்டாலியும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதனுடைய பேர் என்னென்னா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் பற்றி இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்தியா நியூ டெல்லிக்கு வந்து இட்டாலியோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டரான ஆண்டோனியோ தஜைனி அவர் வந்து வந்திருந்தார். ஸோ நிறைய பைலேட்ரல் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணாங்க. பிகாஸ் ஆன்கோயிங் ட்ரேட் வார்டில் நிறைய விஷயங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் யூஎஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட வாங்கலாம் அண்ட் நம்மளுக்குமே வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக பண்ணணுன்றதுனால இந்த மாதிரியான பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து அதிகமாக போட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒன்று தான் இது. ஸோ ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்மளோட ஆக்சுவலாக அது சொல்லலாமான்னு தெரில, பட் அவங்களே வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க. ஸோ மெலோடின்னு சொல்லக்கூடிய மோடி அண்ட் மெலோனி இட்டாலி பிரைம் மினிஸ்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 2023 இதை அனௌன்ஸ் பண்ணாங்க, ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2025 to 29 நம்மளுக்கும் இட்டாலிக்கும் நிறைய ட்ரேட் ரிலேட்டடான லைக் ட்ரேட், டிஃபென்ஸ், க்ளீன் எனர்ஜி, ஹைடெக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக பைலேட்ரல் எக்ஸ்பான்ஷன் டைஸ் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டிஸ்கஷனும் போயிருக்கு. ஆல்சோ இந்தியா மிடில் ஈஸ்ட் ஆக்சுவலாக ஒரு தான் வரும், 2 தெரில. ஸோ இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். ஸோ சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு ஆப்போசிட்டாக நம்ம கொண்டு வந்தது தான் இது. ஸோ இதுலேயுமே இத்தாலி வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் அது ரிலேட்டடாகவும் சர்டன் விஷயங்கள் அவங்க பேசியிருப்பாங்க போல். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் let me take a guess. ஸோ ஆகஸ்ட் 2024 ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எஸ்சிஸ்க்கு சப் கேட்டகரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் ரூல் அவுட் வந்து வந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த EV சின்னையா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2004 ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த எஸ்சிஸ் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு உள்ள சப் கிளாஸிஃபிகேஷன் கூடாது, அப்படி வந்தால் அது வந்து பிரசிடென்ஷியல் லிஸ்ட்டுன்னு சொல்லி 1950s ஆர்டிகல் 341 படி ரிலீஸ் பண்ண அந்த எஸ்சி ஷெட்யூல்டு கமர்ஷியலுக்குள்ளே வர கேஸ்ட் லிஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியலுக்குள்ளே கொண்டு வர சப் கேட்டகரிஸ் ஆர் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2024 ஆகஸ்ட்டில் ஒரு ரூலிங் வந்துச்சு. ஸோ ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் விசஸ்
தவீந்திர சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 7 ஜட்ஜ் உள்ள கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த சின்னையாவோட வேர்டிக்ட் 2004 வந்துச்சு இல்லையா, அந்த அன்கான்ஸ்டியூஷனல்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து அந்த வேர்டிக்டை அப்ஹெல்ட் பண்ணிவிட்டு எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ்குள்ள சப் கேட்டகரிஸ் கொண்டு வரலாம், அந்த சப் கேட்டகரிஸில் ரிசர்வேஷன் கோட்டா கொண்டு வரலான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு அதிகமான எதிர்ப்பும் வந்தது, அப்ரிஷியேஷனும் வந்தது. என்ன இது ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஷெட்யூல்டு கேஸ்டில் ஒரு பர்சன் அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை யூஸ் பண்ணி ஒரு கிரேட் ஏ போஸ்ட்டில் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுப்போம். அவரோட சன்னுமே வந்து நல்லா படிப்பாங்க. ஸோ அவரோட சன்னோ இல்லை அவங்களோட சில்ட்ரன்னு வச்சுப்பாங்க, ஏன் ஜெண்டரில் போகணும், அது வேறு. ஸோ அவரோட சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகலாம், சிபிஎஸ்சி ஸ்கூல் முடிச்சுட்டு நீட் ஜேஇ மாதிரியான கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் போய் நீட் ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அதில் உள்ள ரிசர்வேஷனையும் வச்சு தே மைட் கோ ஃபர்தர் அண்ட் ஃபர்தர். பட் இன் ரிட்டர்ன் இந்த மாதிரி ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி படிப்பறிவே இல்லாத ஒரு பேரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பசங்க தே won't have மச் எக்கனாமிக்கலாக வெல் சவுண்டாக இல்லாதவங்க, ஸோ அந்த ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி தே கேன் ஸ்டடி. பட் ஃபர்தராக அவங்களால ஒரு லெவல் ஹையராக போக முடியுமான்னு கேட்டால், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி அவங்க போகலாம். அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் அப்பர் கிளாஸாக மாற முடியுமே தவிர, ஆல்ரெடி இந்த கிரேட் ஏ பொசிஷனில் இருக்கிறவரோட சில்ட்ரன் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நீட் ஜேஇலாம் போக விருப்பம் இல்லை, அவங்களும் வந்து இன் ரிட்டர்ன் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும், டிஎன்பிசியே கூட எழுதணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் ஆஃப் த அடிஷ்னல் இன்கம். ஐயோ பரவாயில்ல சொல்லுவோம், அடிஷ்னல் இன்கம். ஸோ அப்போ வரும்போது தே வில் ஹேவ் த கோட்டா, அகெயின் தே வில் ஹேவ் அ கோட்டா. அந்த ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டிஸ்குள்ள ரிசர்வேஷன்லேயே தே வில் கம் அகெயின் இன் டு த கவர்மெண்ட் ஜாப். ஸோ இந்த ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கே அந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்னே வருது, அந்த ஷெட்யூல்டு கேஸ்டில் இருக்க பீப்புளுக்கு அகெயின் அண்ட் அகெயின் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கு மட்டுமே இந்த ரிசர்வேஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் அதுலேயே அன்ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கு கிடைக்கலையோ அப்படின்னு ஒன்று தோணுச்சு. ஸோ இதை ஏன் அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்கிறீங்க அப்படின்னு 2024 ஆகஸ்ட்டில் அந்த 7 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு நல்லா இன்னும் ஞாபகம் இருக்குது. ஐ வாஸ் ஆல்சோ கன்சர்ன் அபவுட் இட். ஏன்னா பேக்வேர்ட் கேஸ்டில் நீங்கள் 2 தான் எக்கனாமிக்கலாக பிரிக்கிறீங்க, நான் க்ரீமி லேயர் அண்ட் க்ரீமி லேயர்னு சொல்லிட்டு. தட் இஸ் குட். அது நம்மளை ஒன்றும் பிசிக்குள்ளே ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே. எனக்கு என் அப்பா, என் பேரண்ட் ஒரு வேளை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஹஸ்பண்டோட சேலரியை பொறுத்து எனக்கு க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர்னு கொடுக்குறீங்க. ஸோ தட் நான் அந்த ரிசர்வேஷன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஏன் ஷெட்யூல்டு கேஸ்ட்லேயும் ஷெட்யூல்டு ட்ரைப்லேயும் இருக்கக்கூடாது? ஸோ அதுதான் நம்ம வந்து கன்சர்னாக அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கம் இன்டு அந்த ஃபார்மல் லெஜிஸ்லேஷனுக்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னா தெலங்கானா தான். ஸோ ஐ டூ அப்ரிஷியேட். பட் தமிழ்நாடுக்குள்ளே அது வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த 2024 வந்து ரூலிங் அப்போவே நிறையா ப்ராப்ளம் வந்து எதிர்ப்பு தெரிவித்த ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸில் தமிழ்நாடும் ஒன்று. ஸோ ஃபார் மீ இது ஆக்சுவலாக ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, ஐ ஹேட் அ கிளியர் மைண்ட். பட் சி, இப்போது இந்த 3% தான் பாப்புலேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பாப்புலேஷனே 3% தான். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் எஸ்சிஸ்க்கு ஒரு ரிசர்வேஷன் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த பாப்புலேஷன் கேட்டகரியிலக்குள்ளே இல்லாத யார் வேணாலும் உள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 62% பாப்புலேஷனில் இருக்கவங்களே மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் எடுக்கலாம். இந்த 3% பாப்புலேஷனில் இருக்கவங்க உள்ளே வராமையே கூட போகலாம். இப்போ கட்டாயமாக 1% ரிசர்வேஷன் அவங்களுக்குன்னு சொல்லும்போது இந்த 15 கேஸ்ட்ஸில் உள்ள பீப்புளுக்கு அந்த ரிசர்வேஷன் மூலயமா அவங்களோட வாழ்வாதாரம் அதிகரிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த 62% பாப்புலேஷன் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமமே 9% கேப் வைக்கும்போது திஸ் இஸ் ஆல்சோ இவங்க அதிகமாக உள்ளே போகிறதையும் நம்மளால் தடுக்க முடியுது. ரொம்ப கம்மியான பாப்புலேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்றதுனாலேயே அவங்களுக்கு இன்னும் ஒரு அதிகமான பூஸ்ட் வந்து அவங்க இன்னும் அதிகமாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த நாலேஜ் அவங்களுக்கு வந்து நிறையா எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய எக்கனாமிக்கலி மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. பட் ஆக்சுவலாக இது வந்து தமிழ்நாட்டில் அதிகமான கிரிட்டிசிசம் வந்த ஒரு ரூலிங். பட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தெலங்கானாவில் வந்திருக்குல்ல, ஸோ லெட்ஸ் சி, இதுலேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும். பட் அது என்னன்றது ஃபர்தராக நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போ தெலங்கானாவில் அவங்க
ஆக்டாக கொண்டு வந்திருக்கிறதோட பேர் என்னென்னா தெலுங்கானா ஷெட்யூல்டு கேஸ்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஆக்ட் 2025. அவங்களோட அசம்பிளியில் March 18, 2025 பாஸ் பண்ணி April 8, 2025 கவர்னரோட அசென்ட்டை கொடுத்து, பிகாஸ் ஆல்ரெடி இது வந்து இது சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் அசென்ட் கொடுத்துட்டாரு. ஸோ April 8, பிகாஸ் இப்போ ஆன்கோயிங் ப்ராப்ளம்னால கண்டிப்பாக அசென்ட் கொடுத்து தானே ஆகணும். ஸோ ஹீ கேவ் த அசென்ட். அண்ட் கமிஷன் ஹெட் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்னா 15% தான் ஷெட்யூல்டு கேஸ்ட்ஸ்க்கான ரிசர்வேஷன் இருக்குது அக்கார்டிங் டு 2011 சென்சஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து சென்சஸ் எப்படியும் எடுப்பாங்க. அந்த சென்சஸில் எஸ்சிஸோட பாப்புலேஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த பர்சன்டேஜ் வந்து ரிவைஸ் பண்ணப்படும்னே சொல்லியிருக்காங்க தெலுங்கானா கவர்மெண்ட். ஸோ அதுவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கரண்ட் பாப்புலேஷன் வந்து 17.5% இருக்குதுன்னு ஒரு எஸ்டிமேஷன் இருக்குது, பட் இன்னும் ஷுவராக இல்லை. பட் இப்போ வந்து 15% கேப் பண்ணியிருக்காங்க. ஸோ that's it for today. All the best for your exams. If any doubt, do comment in the comment section below. And SBI PO ஓட கால் லெட்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் for mains. So do your best. All the best and best of luck. Thank you.